மார்ச் 2ஆம் தேதி நம்ம நாங்குநேரி விஷயம் ரொம்ப பெருசாச்சு. நான் இல்லன்னே சொல்லல, அதை பத்தி நாங்க எல்லாருமே பேசினோம். ஆனா அதே மார்ச் 2 கோயம்புத்தூர் அந்த ஏரியால அன்னூர் கிட்ட ஓணக்கரசம்பாளையம் அப்படிங்கிற அந்த ஊர்ல மகன் தந்தையை கொலை பண்ணிருக்காரு. கேட்டா சொத்து பிரச்சனைங்கிறாங்க, கைது பண்ணிட்டோங்கிறாங்க. இது மட்டும் இல்லீங்க, மார்ச் 6ஆம் தேதி நஞ்சுண்டபுரம், இதுவும் கோயம்புத்தூர் ஏரியா தான். 82 வயசு அந்த அம்மாக்கு, அவங்க பேரு கஸ்தூரி குட்டி. அவங்களோட பாடி வீட்டுல கடந்திருக்கு. சோ இது கொலை அப்படின்னு ஒரு சந்தேகத்துல விசாரணை போயிட்டு இருக்குங்கிறாங்க. மார்ச் 7ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில இருக்கிற இலங்கை தமிழர் ரெஃப்யூஜி கேம்ப்ல சிவகுமார் அப்படிங்கிற அந்த 42 வயசு நபரை 6 பேர் தாக்கி கொலை பண்ணிருக்காங்க. அவங்க 6 பேரும் கைது அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 8ஆம் தேதி ஆகாஷ்ங்கிற 26 வயசு இளைஞன் சிவகங்கை மாவட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்லயே he has been hurt, abused physically and killed அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அப்புறம் இப்ப நம்ம 7 to 70 வரை வேணா படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு 2 கொடுமைங்க. ஒரு 7 வயசு குழந்தைக்கு ரேப் நடந்திருக்கு. அந்த குழந்தை she has come to the hospital bleeding. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா எந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய குவெஸ்டின். நாமக்கல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 70 வயசான மனுஷனை கொன்னுட்டு அவரோட 60 வயசு மனைவிய பாலியல் பலாத்காரம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு சம்பவமோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு சம்பவமோ நடந்தா ஏதோ சட்ட ஒழுங்க சரி பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நம்ம நினைக்கலாம். டே ஆஃப்டர் டேயா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 2 நான் சொன்ன அந்த 2 கொலை, மார்ச் 3 அந்த ஏர் ஹோஸ்டஸ் தாக்கினாங்க, மார்ச் 6 நான் சொன்ன சம்பவம், 7, 8 இஸ் ஒன் டே ஆஃப்டர் டே. சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போனது அப்படின்னு சொல்றதை விட வேற என்ன சொல்ல முடியும் இதை பத்தி?